My dear students, this is class 12 maths exercise 3.4ல question number 1ல subdivision 2 போட போறோம். பாருங்க என்ன கொடுத்திருக்காங்க x minus 4, x minus 7, x minus 2, x plus 1 equal to 16. எல்லாருமே multiplicationல இருக்காங்க. நல்லா கவனிங்க minus 4 minus 2 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா minus 6. அதே போல minus 7 plus 1 இவங்க ரெண்டு பேரும் சிம்பிளிஃபை பண்ணா again minus 6. அப்ப இவங்க ரெண்டு பேரை தான் நம்ம பேர் போடணும். ஓகே சப்டிவிஷன் 2ல x minus 4 ஓட x minus 2 நான் பேர் போட்டுடுறேன். அதே மாதிரி x minus 7 ஓட x plus 1 பேர் போட்டுடுறேன். இப்போ இங்கே இந்த பக்கம் 16 இருக்கு இல்லையா அதையும் நான் இந்த சைடு கொண்டு வந்துடுறேன் ஈக்குவல் டு 0 பண்ணிடுறேன். ஓகேவா எல்லாரும் இந்த சைடு வந்த பிறகு ரைட் ஹேண்ட் சைடில் 0. இப்போ இந்த ரெண்டு ப்ராக்கெட்டையும் ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி மல்டிப்ளை பண்ண போகிறேன். அது என்னான்னு பார்த்தீங்கன்னா x plus a into x plus b equal to x square plus a plus b into x plus ab. நம்ம 8th படித்த ஐடென்டிட்டி. இப்போ இந்த ரெண்டு ப்ராக்கெட்டையும் அது போல் நான் மல்டிப்ளை பண்ண போகிறோம் இந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி. அப்போ இங்கே என்ன வரும் எக்ஸ் ஸ்கொயர் ஒரு -4 ஒரு -2 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் -6 ஒரு எக்ஸு -4 into -2 + 8. ஸோ இந்த ப்ராக்கெட் முடிஞ்சது. இப்போ இந்த ப்ராக்கெட் வாங்க x ஸ்கொயர் -7 + 1 -6x -7 into 1 -7 தான் ஒரு -16 ஈக்குவல் டு 0. இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு ரெண்டு டேர்ம் சேமாக இருக்குது. சரி நான் இதுக்கு பதிலாக ஒரு ஒய்ன்னு சப்ஸ்டியூஷன் எடுத்துக்கிறேன். லெட் y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் -6x. அப்போ இந்த ரெண்டு ப்ராக்கெட்டும் எப்படி மாறிடும் நல்லா கவனிங்க. y + 8 ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டு, ரெண்டாவது ப்ராக்கெட்டு y - 7 ஒரு -16 இருக்குது ஈக்குவல் டு 0. புரியுதுங்களா? இப்போ இந்த ரெண்டு ப்ராக்கெட்டும் அகெயின் இதே ஐடென்டிட்டி அப்ளை பண்ணி நான் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ y ஸ்கொயர் ப்ளஸ் 8ல் 7 கழிச்சிட்டா 1, அப்போ 1y 8 into 7 -56 இன்னொரு -16 இருக்குது அதையும் சேர்த்துக்கோங்க ஈக்குவல் டு 0. இப்போ 56 ஒரு 16 ரெண்டு பேரும் மைனஸ் 6 + 6 12 பேலன்ஸ் 1 5 + 2 7 ஸோ -72. அப்போ அடுத்த ஸ்டெப்பில் y ஸ்கொயர் ப்ளஸ் ஒய்ன்னே போடலாம் -72 ஈக்குவல் டு 0. இப்போ அகெயின் -72 நான் ஃபேக்டரைஸ் பண்ணுறேன். 8 9s are 72. சென்டரில் பாருங்கள் ப்ளஸ் நம்பர் அதனால் இதுக்கு ப்ளஸ் இதுக்கு மைனஸ். அப்போ y + 9 y - 8 ஈக்குவல் டு 0. ஓகே சரி அப்போ ஒய்க்கான ரெண்டு ஆன்சர் என்ன கிடைக்கும் y ஈக்குவல் டு -9ன்னு ஒரு ஆன்சரும் y ஈக்குவல் டு 8ன்னு ஒரு ஆன்சரும் கிடைக்கும். இப்போ ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஒய்க்கு நம்ம என்ன வேல்யூ கொடுத்துருக்கோம் y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் -6x. அப்போ y வந்த பிளேஸில் ரெண்டு இடத்துல நம்ம எக்ஸ் ஸ்கொயர் -6x ஈக்குவல் டு -9 எக்ஸ் ஸ்கொயர் -6x ஈக்குவல் டு 8 அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ இந்த -9 இந்த பக்கம் கூட்டு வந்துடலாம் 8 இந்த பக்கம் கூட்டு வந்துடலாம். எக்ஸ் ஸ்கொயர் -6x + 9 ஈக்குவல் டு 0. இந்த பக்கம் எக்ஸ் ஸ்கொயர் -6x -8 ஈக்குவல் டு 0. ஓகே இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ண முடியுமா? 3 3s are 9 ரெண்டுக்குமே மைனஸ் அப்ளை பண்ணால் பாருங்கள் சம் ஆஃப் த ரூட்ஸு. ஓகே அப்போ x - 3 x - 3 twice ஈக்குவல் டு 0. அப்போ x ஈக்குவல் டு 3 x ஈக்குவல் டு 3 அப்படின்னு ரெண்டு ஆன்சர் கிடைக்குது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா -8 வந்துடுச்சு. சப்போஸ் +8 வந்திருந்தால் நமக்கு ஈஸியாக ஆன்சர் கிடச்சிருக்கும். ஆனால் இங்கே வந்திருக்கிறது -8. அப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ண முடியுமா? நீங்கள் எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணாலும் ஒன்று ப்ளஸில் ஒன்று மைனஸில் வரணும் இல்லையா? ஸோ நீங்கள் சம் ஆஃப் த ரூட்டை எடுக்க முடியாது. அப்போ நம்ம எய்தர் ஃபார்முலா மெத்தடில் போடணும் இல்லை கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தடில் போடணும். நான் ஃபார்முலா மெத்தடுக்கு போயிடுறேன். x ஈக்குவல் டு -b ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் b ஸ்கொயர் -4ac பை 2a. இதுதான் ஃபார்முலா மெத்தட். இங்கே a யார் 1, b யார் -6, c யார் -8. ஓகே இதை டெசிக்னேட் பண்ணிக்கணும். அப்போது x ஈக்குவல் டு -6 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் -6 ஸ்கொயர் -4 into 1 into -8. அதாவது இது a இது c இது b. புரியுதுங்களா? பை 2 into 1 அதாவது 2a. x ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் மைனஸு +6 ஆயிரும் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6க்கு ஸ்கொயர் பண்ணால்
6க்கு ஸ்கொயர் பண்ணால் 36. பாருங்கள் 2 மைனஸ் வந்த பிறகு இது ப்ளஸ் ஆகிடும். 4 8s are 32 by 2 into 1 2 தான். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் 6 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 36 ஒரு 32 டோட்டலாக 68 நான் ஃபேக்டரைஸ் பண்ணிக்கிறேன்ப்பா. 2 டேபிளில் போகலாமா? 3 2s are 6 4 2s are 8 அகெயின் 17 2s are 34. அப்போ 2 2க்கு ஒரு 2 வெளியே எடுத்துக்கலாம் ரூட்டுக்கு வெளியா. அப்போ x ஈக்குவல் டு 6 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 வெளியா 17 ரூட்டுக்குள்ளே, ஏன்னா 17க்கு ஜோடி இல்லை. இப்போ அகெயின் இந்த 2 டேர்ம்லேருந்து ஒரு 2 வெளியே எடுக்கலாம். அப்போ அது போக 3 2s are 6 இல்லையா, அப்போ 2 வெளியே வந்துடுச்சு. ரூட் 17 மட்டும்தான் உள்ளே நிற்கும். பை 2 கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ another 2 ரூட்ஸு x equal to 3 plus root 17 இன்னொன்னும் x equal to 3 minus root 17 இன்னொன்னும். ஸோ இப்போ சொல்யூஷன் செட் எழுதிடலாமா? சொல்யூஷன் செட் 4 ஆன்சர்ஸும் எழுதிடலாம். x equal to ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச 2 ஆன்சர் 3,3 அப்புறமா 3 plus root 17 3 minus root 17. அவ்வளோதாங்க இந்த சம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.